அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த வீடியோவில் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். பிரதமை திதி சுவாதி நட்சத்திரம் கூடிய நாளில் 14/4/2025 அன்று தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீன ராசியில் சுக்கிரன் வக்ரம் அடைகிறார். புதன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சித்திரை 13ஆம் தேதி ராகு கும்பராசிக்கு மாறுகிறார். கேது சிம்ம ராசிக்கு மாறுகிறார். சித்திரை 28ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்கு மாறுகிறார். ஆனி 18ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதி ஆரம்பம். மாசி 22ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, இதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த விசுவாவசு வருடம் பொருளாதார பற்றாக்குறையை அகற்றும் ஆண்டாக அமையப் போகிறது. பிறக்கும் புத்தாண்டு குரு சுக்கிர பரிவர்த்தனையோடு பிறக்கிறது. புத சுக்கிர யோகமும் நீச்சபங்க ராஜயோகமும் ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கிறது. அது மட்டுமின்றி ராகு கேது குரு சனி ஆகிய கிரகங்களின் பயிற்சியும் நிகழ உள்ளது. இடையில் குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு செல்கிறார். அதோடு குருவின் வக்ரமும் சனியின் வக்ரமும் நடைபெறுவதோடு சனி செவ்வாய் பார்வை காலமும் சேர்க்கை காலமும் ஏற்படுவதால் இந்த கிரகங்களின் சுழற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் வந்து கொண்டே இருக்கும். தளர்ச்சி ஏற்படும் போதெல்லாம் தங்களுக்குரிய சுய ஜாதகத்திற்கு ஏற்ப பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். அதுவே வாழ்வையை மேம்படுத்தும். மேலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மாசி 22ஆம் தேதி 6/3/2026 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். ஜென்ம சனி விலகி இப்பொழுது குடும்ப சனியாக மாறுகிறது. சனியின் பார்வை 4, 8 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே அந்த இடங்களுக்குரிய ஆதிபத்தியங்கள் நடைபெறும். உங்கள் ராசிநாதனாக சனி பகவான் இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. உத்தியோகம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு. உடன்பிறப்புகளுக்கு திருமண யோகம் கிடைக்கும். சனி இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கே பலன் அதிகம். எனவே உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. சொந்தங்களாலும் சொத்துக்களாலும் சில பிரச்சனைகள் வரலாம். தொழிலில் திருப்தியான லாபம் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இப்பொழுது கிடைக்கும். அரசு சார்ந்த பணிகளில் சேர விண்ணப்பித்தவர்களுக்கு வெற்றி உண்டு. குறைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட வாய்ப்புகள் உருவாகும். செல்வந்தர்களின் ஒத்துழைப்பால் திடீர் திருப்பங்களை காண்பீர்கள். மேலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இதுவரை உங்கள் ராசியிலேயே சஞ்சரித்து வந்த ராகு பகவான் 26/4/2025 அன்று 12ஆம் இடத்திற்கு வருகிறார். இது விரயஸ்தானம் மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பதால் வருமானம் வந்த பிறகே செலவு ஏற்படும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். சிலருக்கு நிலம் வாங்கும் யோகம் உண்டு. சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் வாய்ப்பு. வெளிநாடு சென்று சம்பாதிக்க ஆசைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்திலிருந்து அழைப்புகள் வரலாம். புதிய வாகனம் வாங்கி பயணிக்கும் யோகம் உண்டு. தொழில் செய்பவர்களுக்கு இடமாற்றம் செய்யும் சூழ்நிலை உருவாகும். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அரசு சார்ந்த பணிகளுக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். சூரியன் வீட்டில் கேது சஞ்சரிப்பதால் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. கவர்ச்சியாக பேசி காரியங்களை சாதிக்கும் தன்மை பெற்ற உங்களுக்கு இக்காலத்தில் மருத்துவ செலவுகள் உண்டு. மனக்கலக்கம் தரும் சம்பவங்கள் நடைபெறலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. இக்காலத்தில் ராகு கேதுக்களின் நன்மையை பெற நாகத்தலங்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது. சித்திரை 28ஆம் தேதி 11/5/2025 அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. இதனால் இழப்புகளை ஈடு செய்ய நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் பொறுத்தவரை மாற்றங்கள் வரலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தின் அனுசரிப்பு குறையும். இருப்பினும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கைவிட வேண்டாம். குடும்பத்தில் இருந்து கருத்து வேறுபாடுகள் அகலும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் பிரச்சனைகள் ஏற்படாது. தொழில் முன்னேற்றம் உண்டு. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். பெற்றோர்களின் உடல்நலம் சீராகும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. கூட்டு தொழில் செய்பவர்கள்
அதிலிருந்து விலகி தனியாக இயங்க முற்படுவீர்கள். ஆன்மீக பயணம் கைகூடும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்புகளும் உண்டு. இது போன்ற நேரங்களில் வியாழக்கிழமை தோறும் குருக்கவசம் பாடி குரு பகவானை வழிபடுவது நல்லது. குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். ஏழரை சனியின் ஆரம்ப பீடியில் உங்களுக்கு விசுவாவசு தமிழ் புத்தாண்டு நல்ல மகிழ்ச்சியுடன் ஆரம்பமாகிறது. ஜென்ம ராசியில் அமர்ந்து உங்களை பல மாதங்களாக வருத்தி வந்த ராகு சித்திரை மாதம் 13ஆம் தேதியன்று கும்பராசிக்கு செல்கிறார். மிகவும் அனுகூலமான கிரக மாறுதலாகும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும். பல குடும்ப பிரச்சனைகள் நல்லபடி தீரும். கணவர் மனைவியரிடையே அந்யோன்யம் ஓங்கும். ராசிநாதன் திருதிய ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவரால் எவ்வித கெடுதலும் ஏற்படாது. ஏனெனில் அவர் உங்களுக்கு ராசிநாதன் ஆவார். தன் குழந்தைகளுக்கு தீங்கிழைக்கும் தாய் இல்லை என்பதை உதாரணமாக கூறலாம். சித்திரை 28ஆம் தேதி 11/5/2025 அன்று உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் மிதுன ராசிக்கு மாறுகிறார். உங்களுக்கு ராசிநாதனாக திகழ்வதால் அவர் தீங்கு ஏற்படுத்த மாட்டார். உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். மாசி 22ஆம் தேதி சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு மாறுகிறார். அதுவரை உத்தியோகத்தில் பணி சுமையும் அலைச்சலும் அதிகமாக இருப்பினும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு பணிகளில் ஓரளவு திருப்தியை ஏற்படுத்தும். உங்கள் ராசிநாதன் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு முழுவதும் அனுகூலமாக இல்லை. ஆதலால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்ப்பதில் பயனில்லை. சிலருக்கு விருப்பத்திற்கு எதிரான இடமாற்றம் ஏற்படக்கூடும். ஆயினும் வரும் ஒரு வருட காலத்தில் உங்கள் பணிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம். சித்திரை 13ஆம் தேதி ராகு ஜென்ம ராசியை விட்டு கும்பராசிக்கு மாறுவது தக்க தருணத்தில் ஏற்படும் வரப்பிரசாதம் ஆகும். ஏற்கனவே ஏழரை சனியின் பிடியிலுள்ள உங்களுக்கு ராகு ஜென்ம ராசியை விட்டு விலகுவது மிகவும் அனுகூலமான கிரக மாறுதலாகும். அதே தருணத்தில் ராகுவிற்கு ருணரோக சத்ருஸ்தானமாகிய சிம்மத்திற்கு கேது மாறுவதும் யோக பலன்களை குறிக்கிறது. தொழிலில் அலைச்சல் அதிகமாக இருப்பினும் அதற்கேற்ற லாபத்தை பெற்று தருவார்கள். கடினமான போட்டிகளையும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். கருத்து வேற்றுமையினால் கூட கூட்டாளிகள் விலகி விடுவார்கள். கலைத்துறையை பற்றி பார்க்கலாம். ஏழரை சனி நீடித்தாலும் ராகு ஜென்ம ராசியை விட்டு விலகுவது நன்மை செய்யும். சுக்கிரன் சுபபலம் பெற்று திகழ்வதால் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு முடியும் வரையில் வாய்ப்புகளும் வருமானங்களும் திருப்திகரமாக இருக்கும். ஐப்பசி மாதம் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் உண்டு. இப்புத்தாண்டில் அலைச்சல்கள் அதிகமாக இருப்பினும் உங்கள் பொருளாதாரத்தை சரி செய்து கொள்ள நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். சித்திரை 13/26/4/2025 அன்று ராகு ஜென்ம ராசி விட்டு விலகுகிறார். அதே தருணத்தில் கேது சிம்மத்தில் பிரவேசிப்பதும் நன்மை செய்யும். இதுவரை ராகுவின் நிலையினால் உங்களை புறக்கணித்து வந்த மேலிட தலைவர்கள் இப்பொழுது உங்கள் ஒத்துழைப்பை நாடி வருவார்கள். கட்சியில் செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படும். மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டில் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றன. ஐப்பசி 7ஆம் தேதி வரை 24/10/2025 படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். விளையாட்டுகள், பேச்சு, கட்டுரை போட்டிகளிலும் வெற்றிக்கனி எளிதில் பறித்து விடுவீர்கள். ஐப்பசி 8/25/10/2025 தேதியிலிருந்து பங்குனி 23ஆம் தேதி வரையில் படிப்பில் சிறிது பின்னடைவு ஏற்படக்கூடும். இக்காலகட்டத்தில் பிற நண்பர்களுடன் நெருங்கி பழகுவது, ஊர் சுற்றுவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம். உங்கள் கல்வி முன்னேற்றத்தை இது பாதிக்கும். பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். சுக்கிரனும் செவ்வாயும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டில் பல நன்மைகள் உங்களை தேடி வரும். மாசி 22/6/3/2026 தேதியன்று ஜென்மசனி ஆரம்பமாவதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். பரிகாரம்: திருநள்ளாறு தரிசனம் மிகவும் அவசியம். முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் மட்டும் ஒருபோது உணவருந்தி உபவாசம் இருத்தல் வேண்டும்.